trigonometryல ஒரு பேங்க் எக்ஸாமை தவிர ரயில்வே எஸ்எஸ்சி எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் trigonometry தவிர்க்க முடியாது. அதனால trigonometryயோட வெயிட்டேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசிக்ல இருந்து கண்டிப்பா தெரிஞ்சாகணும். படிக்க போறது பேசிக் தான். நார்மலா இதுல இருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கடுத்து ஐடென்டிட்டிஸ் ஃபர்தரா எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் trigonometryல என்ன மெயினா பில்டிங் அவ்வளவுதான். trigonometryயோட பேஸ் என்னன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 டிகிரி இருக்கும். ரைட்டா? அப்ப நம்ம தமிழ்ல முக்கோணவியல் சொல்லுவோம். தமிழ்ல முக்கோணவியல்ல ஒரு செங்கோண முக்கோணம். கரெக்டா? தமிழ்ல செங்கோண முக்கோணம் தானே. செங்கோண முக்கோணத்துல 90 டிகிரி உள்ள ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி என்னென்ன சம்ஸ்லாம் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ இந்த சீல இருந்து நான் பாக்குறேன். என்னோட வியூ வந்து இங்க இருந்து இந்த முக்கோணத்தை பாக்குறேன். இந்த இடத்துல நான் நிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து நான் பாக்குறேன் அப்படின்னா என்னோட பேஸ் எதுவா இருக்கும்? இதுதான் பேஸ். இதுதான் பேஸ். சோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது? பெர்பெண்டிகுலர். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவீங்க? பெர்பெண்டிகுலர். தமிழ்ல எதிர்பக்கம். ஆப்போசிட். எதிர்பக்கம். எதிர்பக்கம். ஏன்னா அதுக்கு என்ன ரீசன் சொல்றேன்? சோ இது பேஸ்ன்றது அடிப்பக்கம். ஏண்டா பேஸ்ன்றது ஆஃப் ஆன் போறேன். இது அடிப்பக்கம். இது வந்து பெர்பெண்டிகுலர்ன்றது எதிர்பக்கம். ரைட்டா? சோ இங்க ஹைபோடெனஸ் தமிழ்ல கர்ணம்னு சொல்லுவோம். சோ இத வந்து நம்ம P ன்னு வச்சுக்கலாம். இத வந்து இது P, இது B. இத மூணையும் பேஸ் பண்ணி தான் சம்ஸ் ஒன்று வரப்போகுது. வேற எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு டிகிரி இங்க இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் பார்க்குறேன் மீன்ஸ் என்னோட டிகிரி இங்க இருக்குன்னு இருக்கும். ஸோ நல்லா கேட்டுக்கோ. நான் எந்த இடத்துல இருந்து பார்க்குறேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு கீழே உள்ளது. ஸோ இதுதான் என்னோட பேஸ். கரெக்டா? இந்த டிகிரிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? நான் இங்க இருக்கேன்னா எனக்கு எய்த் என்ன இருக்கும்? இதுதான் இப்படி பெர்பெண்டிகுலரா. ஸோ அப்ப இது ஆப்போசிட் சைடு இல்லைன்னா எதிர்பக்கம்னு சொல்லுவோம். ரைட்டா? பெர்பெண்டிகுலர் சொல்லுவோம். ஒருவேளை என்னோட டிகிரி இங்க இருக்கு அப்படின்னா நான் இங்க இருந்து பாக்குறேன் அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? பேஸ் ஆட்டோமேட்டிக்கா இது பேஸ் ஆகும். இது என்னவாகும்? ஆப்போசிட் பெர்பெண்டிகுலர் ஆகும். சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு டிகிரி எந்த இடத்துல இருந்து வருது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் உன்னோட பேஸும் உன்னோட பெர்பெண்டிகுலரும் மாறும். பட் ஹைபோடெனஸ் மாறவே மாறாது. சேம். இங்கிட்டு வந்தாலும் இதுக்கு ஆப்போசிட் இங்கன்னா இதே ஹைபோடெனஸ் தான் வரப்போகுது. இங்கே டிகிரி இருந்தாலும் இதுக்கு ஆப்போசிட் தான் இங்கேயும் கர்ணம் இங்கே தான் வரப்போகுது. ஸோ இது மாறப்போறதே கிடையாது. ரைட்டா? உன்னோட டிகிரியை வச்சுதான் உன்னோட எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் மாறும். ரைட்டா? எதிர்பக்கமும் மாறும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக்கானது. அதுக்கப்புறம் என்னன்னா ஓகேவா? இங்க பேஸ் பி, இங்க பி பெர்பெண்டிகுலர். இது h ஹைபோடெனஸ். h இப்படி நம்ம எழுதணும். h எப்படி எழுதலாம்? பித்தாகோரஸ் தியரம்னா இங்க வரும். h ன்றது b ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு h ஸ்கொயர். ரூட் தேவையில்லை. இங்க h ஸ்கொயர் இருக்கு, இங்க ஸ்கொயர் வருது. h தேவைப்பட்டாதான் இந்த ஸ்கொயர்ன்றது இங்க வரும்போது ரூட் ஆஃப் வரும். ரைட்டா? சோ பித்தாகோரஸ் தியரம் முக்கியம். எனக்கு வந்து இதோட வேல்யூ தெரியும், இதோட வேல்யூ தெரியும் அப்படின்னா இதோட வேல்யூ எனக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ இதோட வேல்யூ 3, இதோட வேல்யூ 4 தெரியும். இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, ரெண்டையும் கூட்டினா 25. ஸோ ஸ்கொயர் ரூட் தான் 5. அப்போ இதோட வேல்யூ 3, இதோட வேல்யூ 4, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதோட வேல்யூ 5. ஸோ பி பி ஹச் இது மூணையுமே ட்ரிப்ளெட்னு சொல்லுவோம். நம்ம மூணையுமே ட்ரிப்ளெட்னு சொல்லுவோம். ட்ரிப்ளெட் மீன்ஸ் இப்போ இங்க 3 வருதா, 4 வருதா, ஸோ அடுத்து 5 வரணும். அதை எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா பித்தாகோரஸ் தியரம் ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் வருது. ஸோ இந்த ட்ரிப்ளெட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா மீன்ஸ் மெத்தட் இருக்கு. ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி கண்டுபிடிக்கலாம், ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு ட்ரிப்ளெட்ன்றதை நம்ம எழுதி போட்டுருக்கோம் வரிசையா இது மெமரைஸ் பண்றதுக்கு. பட் இது எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் எடுத்துக்கோங்க. 3 3ஓட ஸ்கொயர் என்ன? அதாவது இது வந்து ஆட் நம்பர். ஆட் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதோட ட்ரிப்ளெட் எப்படி வரும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ 3ன்றது ஒரு ஒத்தப்பட நம்பர். ஒத்தப்பட நம்பரை ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 9.
ஸோ 9 வந்துச்சுன்னா நல்லா கேட்டுக்கோ ஆட் நம்பர். இப்போ 9 வந்துச்சு அப்படின்னா ரெண்டு நம்பரோட அடிஷன் 9 இருக்கணும், டிஃபரன்ஸ் 1 இருக்கணும். அப்ப என்னது 5 4 5. ஓகேவா? ஸோ ஆட் நம்பர் 1 வந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்கொயரை நான் நல்லா கண்டுபிடிச்சுக்கிறேன். பிளஸ் அதர் நம்பர், ஒரு நம்பர் எனக்கு தெரியும் 3. ஸோ இன்னும் 2 நம்பர், அதோட பேர் என்ன நம்பர் எனக்கு வேணும். அப்ப என்னன்னா 9 வருதுன்னா எந்த 2 நம்பரை கூட்டணும், அதோட டிஃபரன்ஸ் என்ன இருக்கணும். ஸோ 4 5. அப்ப 3 4 5ன்றது ஒரு ட்ரிப்ளெட். அடுத்து இன்னொன்று எடுத்தா 5 எடு. 5 எடுத்தா என்ன வரும்? 25. அப்ப என்ன வரும் இங்க? 12 13 12 வருதா? அடுத்து 7 எடு. 49 49 தான் 23 24 25 24 25. ஓகேவா? புரியுதா? ஸோ ஆட் நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணி ஒரு நம்பர் டிஃபரன்ஸ் உள்ள 2 நம்பர் ஆட் பண்ணா அந்த நம்பர் எனக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ட்ரிப்ளெட். அப்ப 5 13 12ன்றது ட்ரிப்ளெட், 7 24 25ன்றது ஒரு ட்ரிப்ளெட். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நம்பரும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறேன், இந்த மெமரைஸ் பண்ண வேண்டியதான் வழி கிடையாது. பட் அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த மெத்தட் போட்டு இது ட்ரிப்ளெட்டான்றது தெரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் எவ்வளவு நம்பர் நம்மளால மெமரைஸ் பண்ண முடியுமோ மெமரைஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஈவன் நம்பர்னா 4 4 ஸ்கொயர்டு 16. இதுல பாதி என்ன? 8. சோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 2 நம்பர் டிஃபரன்ஸ் வச்சு ஆட் ஆன நம்பர் வரணும். அதோட டிஃபரன்ஸ் 1, இதோட நம்பர் ஆட் பண்ணா 2 டிஃபரன்ஸ் வரணும். 2 டிஃபரன்ஸ். அப்ப என்ன 3 5 அவ்வளவுதான். சோ 3 4 5 ட்ரிபிள். அது ரெண்டும் ஆட் நம்பரா தான் வரணும். அப்படிலாம் இல்ல, ஆட் நம்பர் இல்ல, எனக்கு டிஃபரன்ஸ் இருக்கணும் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் அந்த மெத்தட் உங்களுக்கு வேற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். ரைட்டா? ட்ரிப்ளெட் உள்ளது இது வேற, அதை விட ஈஸி. அதுல வந்து ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணி 0.5 மைனஸ் பிளஸ் அதெல்லாம் ஒண்ணும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அதை விட இது சிம்பிளான மெத்தட் உங்களுக்கு. அப்ப இதே யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஸ் 2. ஆமா, டிஃபரன்ஸ் 2 இருக்கும். இப்போ 4 போட்டாச்சா? இப்போ அடுத்து என்ன 6 போடு. 6 என்ன வரும்? 6. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணனா என்ன? 36. 30 ஸ்கொயர் 18. அப்ப எந்த 2 நம்பர் ஆட் பண்ணா எனக்கு 18 வரும்? டிஃபரன்ஸ் ஆஃப் 2 8 10. அப்ப 6 8 10 ட்ரிபிள். ஓகேவா? அடுத்து 8 போடு. 8 வந்து 64. 8 ஸ்கொயர் 64. 64ஓட பாதி 32. இப்போ 32 வெளி போடலாம். 15 17. 15 17. சோ 8 15 17 ட்ரிபிள். ஓகேவா? ட்ரிபிள் புரியுதா? சோ இதே மாதிரி ஆட் நம்பரா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ட்ரிபிள் முடிச்சுக்கோங்க. ஈவன் நம்பரா இருந்தா முடிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு அந்த ட்ரிபிள் நம்ம எல்லாமே இருக்கு. எவ்வளவு தூரம் அதை மெமரைஸ் பண்ண முடியுமோ மெமரைஸ் பண்ணா உனக்கு அந்த பேட்டர்ன்லயே சமாளிச்சிடலாம். எனக்கு 8 வருது, இங்க 15 வருது அப்படின்னா என்ன வரணும்? 17 வரணும். சரி, இதுல இன்னொன்னு. இப்ப இதே ட்ரிப்ளெட்ல உங்களுக்கு என்ன தெரியுது? ட்ரிப்ளெட் இருக்கு. ஏதாவது ட்ரிப்ளெட் சொல்லு. 3 4 5. வேற ஏதாவது சொல்லு. இப்ப 6 6 40 41. 9 40 41. எப்பயுமே பியையும் பியையும் விட அச்சனமா இருக்கும். இது 2 விட எப்பயுமே இது பெருசா இருக்கும். இது நம்ம சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்ணுவோம். அதாவது அதை கொடுத்துருக்கும் போது சம் செய்யாமலேயே எது நம்மளுக்கு அதிகமா இருக்குன்றது தெரியும். அப்ப ஒரு ஹைப்போடெனஸ் வந்து எப்பயுமே பேஸையும் பெர்பெண்டிகுலரையும் விட அதிகமாக இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியணும். ரேஷியோல அதை கொடுக்கும்போது உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இது பெருசா இருக்கு அப்படின்றது. ஸோ இது ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? பேஸ் பார்த்தாச்சு, ட்ரிபிள் பார்த்தாச்சு. அடுத்து சைன் தீட்டா அப்படின்னா அதோட மீனிங் என்ன? எது டிவைட் பை ஆப்போசிட் பை sin theta is equal to ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ் divided by h. cos theta adjacent by ஹைபோடெனஸ் b by h. so நமக்கு பேஸ் இது ரெண்டு தான் மெயினானது. so sin theta ஓட இன்வெர்ஸ் என்ன வரும்?
Cosecant C. அதாவது இங்க S னு வந்துச்சுனா ஆட்டோமேட்டிக்கா இங்க C வரும். இங்க C வந்துச்சுனா ஆட்டோமேட்டிக்கா அதோட இன்வர்ஸ் S வரும். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. sin வந்துச்சுனா அதோட இன்வர்ஸ் வந்து cosecant. சோ cosecantனா அப்ப என்ன? h divided by b. ஓகே. சோ இங்க cos இருக்கு. அதோட இன்வர்ஸ் எனக்கு secant. secant. சோ இதோட வேல்யூ என்ன? h divided by b. So sin theta cosecant theta cos theta secant theta. So இதுதான் நம்மளுக்கு முக்கியமானது இந்த நாலு தான். tan thetaன்றது இது ரெண்டோட காம்பினேஷன் தான் நம்மளுக்கு tan theta ன்னு வரும். tan theta. So tan theta வை ரெண்டு விதமா எழுதலாம் நீ. tan theta னா என்ன? b divided by b. So tan theta னா sin theta Minus by cos theta. divided by Cos theta. sin theta divided by cos theta ன்னு எழுதலாம். So tan theta ஓட வேல்யூ b divided by b. So sin theta ஓட வேல்யூ என்ன வரும்? b by h வரும். cos ஓட வேல்யூ என்ன வரும்? B by h. B by h. So h கேன்சல் ஆயிரும். So B by b. tan theta. அப்போ tan theta கொடுத்திருக்காங்கன்னா அத sin theta ஓட cos theta ஓட நம்மளால ரைட் பண்ண தெரியணும். ஓகேவா? So cos theta ஓட இன்வர்ஸ் என்ன? Cot theta. சாரி tan theta ஓட இன்வர்ஸ் Cot theta. cot theta. cot theta ஓட வேல்யூ என்ன? b divided by p. So ஏதாவது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. sin theta ஒண்ணு tan theta ஞாபகம் வச்சுக்கோங்க இல்ல cot theta ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து cot theta தான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஏன்னா cot theta ன்னு வந்துச்சுனா மேல நான் cos போட்டுக்குவேன். cos theta divided by sin theta ன்னு போட்டுக்குவேன். So cos theta divided by sin theta is equal to cos theta என்ன வேல்யூ வரும்? cos theta என்ன? b by sin theta னா B by h. so actuals cancel ஆயிரும். so b by b. so இங்க வந்து தான் cos theta. so tan theta ஓட இன்வர்ஸ் தான் cos theta. so sin theta ஓட இன்வர்ஸ் cosecant. cos theta ஓட இன்வர்ஸ் tan theta ஓட இன்வர்ஸ் Cot theta. அவ்வளவுதான். நமக்கு எத்தனை தெரிஞ்சிருக்கு? R. 6 தெரிஞ்சிருக்கு. இந்த 6 வச்சு தான் நம்ம சம் வரிசையா செய்ய போறோம். செய்ய ஆட்டோமேட்டிக்கா அதுல 8 என்ன வரும்? ட்ரிப்ளெட் 8 7 இருக்கு 15. மெத்தட் படி சால்வ் பண்றதா இருந்தாங்க. இங்க 8 இருக்கு. இங்க 17 இருக்கு. இங்க எனக்கு இந்த வேல்யூ எனக்கு தெரியும். இந்த வேல்யூ எனக்கு ட்ரிப்ளெட் மூலமா தெரியும். நார்மலா இந்த வேல்யூக்கு என்ன கண்டுபிடிக்கும்? எப்படி கண்டுபிடிக்கும்? ரைட்டா? ரூட் ஆஃப் 17 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் கண்டுபிடிச்சா எனக்கு வந்துருமா? 17 ஸ்கொயர் என்ன? 2 89 மைனஸ் 8 ஸ்கொயர் மைனஸ் பண்ணா 25. 225 ரைட்டா? சோ 225ன்றது எனக்கு என்ன ஸ்கொயர்? 15 square. ஸ்கொயர். எனக்கு தேவை h வேணும். அப்ப h வேணும்னா ஸ்கொயர் ஆட்டோமேட்டிக்கா இங்க போகும். சோ ரூட் ஆஃப் 225 இருந்து 15. சோ இது நார்மலா மெத்தட்ல செய்யற சொல்யூஷன் இது. ஓகேவா? பட் எக்ஸாம்ஸ்ல நமக்கு செய்ய முடியாது. காரணம் என்னன்னா நம்மளுக்கு ட்ரிப்ளெட் தெரியும். சோ ட்ரிப்ளெட் மூலமா இந்த சம் எப்படி சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மெத்தட். சோ ட்ரிப்ளெட் மூலமா எப்படி சால்வ் பண்ணுவா? இங்க என்ன cot theta கொடுத்திருக்காங்க. cot theta ஓட ஃபார்முலா என்ன? cot theta னா என்ன? base divided by Adjacent by opposite. b divided by p. ஓகே, இதுதான் எனக்கு வேணும். எனக்கு இந்த b ன்ற வேல்யூ எனக்கு தெரியாது. p ன்ற வேல்யூ எனக்கு 8 ன்றது தெரியும். சோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இங்க கீழ என்ன 8 இருக்கு. அவ்வளவுதான் ஆன்சர். இங்க இல்ல எனக்கு 8 ஆன்சர் தான் ஆன்சர். தேவையில்லை. இது ஒரு மெத்தட். சோ அடுத்த மெத்தட் ஃபர்ஸ்ட் மெத்தட் நார்மலா போடுறது. செகண்ட் மெத்தட் இதுலயே எனக்கு p ன்றது 8 இருக்கு. நாலு ஆப்ஷன்லயுமே எனக்கு கீழ வந்து டினாமினேட்டர் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரண்டான ஆப்ஷன் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நாலு ஆப்ஷன்லயும் உனக்கு வித்தியாசமா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அப்ரோச் அதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் மெத்தட் யூஸ் பண்ணணும். அப்போ உன் கண்ணு என்ன பண்ணணும்? உன் கண்ணு கொஸ்டினை பார்க்கும்போது ஆப்ஷனை பார்த்துருக்கணும். ஆப்ஷன்ல நாலு ஆப்ஷன் உனக்கு வித்தியாசமான ஆன்சர் இருக்கான்றத நம்ம தெரிஞ்சிடணும். நாலு ஆப்ஷனுமே வித்தியாசம் இந்த சமம் கிடையாது. இந்த சமம் இருந்தாலும் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்ரோச்சா இருக்கணும். அடுத்த அப்ரோச் தான் செய்யறது.
எந்த சம் கொடுத்தாலும் செய்யறதுன்றது அடுத்த ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷனல் எலிமினேட் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா நம்மளால இருக்கும். ஏன்னா 4 ஆப்ஷன்ல இங்க வரும், இங்க மட்டும்தான் 8 இருக்கு. இது எதுலையுமே 8 கிடையாது. அப்ப ஆன்சர் இதுலயே நம்ம போட்டுட்டு போயிடலாம். அடுத்த ஸ்டெப்பே எனக்கு அவசியமே கிடையாது. ஸோ அடுத்த ஸ்டெப் எனக்கு என்ன, இப்போ 8 இங்க 17 இருக்கு. ஸோ 8 17 ட்ரிபிள் என்ன 15. ஸோ ஆன்சர் வந்து என்ன 15 டிவைடட் பை 8. ஸோ காக்கியோட வேல்யூ இதுதான். ஈட்டியோட வேல்யூ 29, கியூஆரோட வேல்யூ 21. ஸோ இதோட வேல்யூ இது 2024 क्वेश्चन. இப்போ பிக்யூனா PQ அது நம்ம மாத்தி எப்பனாலும் வச்சுக்கலாம். பிக்யூட வேல்யூ என்ன, PQ 29 அதை கொடுத்துருக்கான். கியூஆர் என்ன கொடுத்துருக்கான் 21 கியூஆர் என்ன கொடுத்துருக்கான் 21 எனக்கு இது வேணும் 20 எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸ்கொயர் ரெண்டும் ஸ்கொயர் பண்ணி வச்சா 400 வந்துரும். 29 ஸ்கொயர் மைனஸ் இதையும் ஸ்கொயர் பண்ணி பண்ணலாம். இல்ல a plus b a minus b ஃபார்முலா பண்ணலாம். a plus b னா என்ன 29 a plus b a minus b 50 8 20 நீங்க ஒண்ணு ஸ்கொயர் பண்ணி 29 ஸ்கொயர்ட 21 ஸ்கொயரால மைனஸ் பண்ணா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுவும் அதான் வரப்போகுது. இதே மெத்தட்ல வேணா a ஸ்கொயர் plus b னா a plus b into a minus b ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணா அப்படினா சிம்பிளா உனக்கு வந்துரும். ரெண்டையும் பிளஸ் பண்ணா 50, ரெண்டையும் மைனஸ் பண்ணா 8, சோ 400 வந்துரும். அப்ப எனக்கு pr ஓட வேல்யூ என்ன, ரூட் ஆஃப் 400ன்றது 20. சோ 20 21 29. அவன் என்ன கேட்டிருக்கான், cos ஸ்கொயர் தீட்டா கேட்டிருக்கான். அப்ப cos ஸ்கொயர் தீட்டானா என்ன, cos ஸ்கொயர்னா adjacent hypotenuse 21 divided by square ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர்னா opposite 20 divided by 29 ஸ்கொயர். ஓகேவா? சோ ஆட்டோமேட்டிக்கா 29 ஸ்கொயர்ன்றது இங்க வந்துரும் எனக்கு. சோ இது ரெண்டையும் பண்ணா என்ன வரும் 441 சோ 41. சோ 41 divided by 841 the answer. புரியுதா? ஓகே தானே? tan t ஓட வேல்யூ 1/3. சோ secant t ஓட வேல்யூ என்ன, tan 3 ஓட வேல்யூ 1/3 அப்படினா secant t ஓட வேல்யூ என்ன? இதுவும் SSC CGL ல வந்து கேக்குறீங்க. முதல்ல மெத்தட்ல செய்ய பழகு, அதுக்கு அப்புறம் தான் ஷார்ட்கட். முதல்ல மெத்தட் தான் முக்கியம். எல்லாமே CGL மெயின் பிரிலிம்ஸ்ல கேட்ட क्वेश्चन இது எல்லாமே போன வருஷம் கேட்டது. சரி ஃபர்ஸ்ட் வித்தாகரத்தை போடு. tan தீட்டானா என்ன போடுவார்? 1 இங்க வரும் 3 இங்க வரும். tan தீட்டானா என்ன, தமிழ் தானே, எதிர்பக்கம் டிவைடட் பை அடிப்பக்கம். கரெக்ட்டா? ஞாபகம் வச்சுக்கோ. tan தீட்டானா எதிர்பக்கம் டிவைடட் பை அடிப்பக்கம். இப்போ வரை நான் தமிழ்ல தான் படிப்பேன். அதனால tan தீட்டானா ஏப்பா ஆப்பான்னு வச்சுக்கோ. எதிர்பக்கம் அடிப்பக்கம். சோ இங்க 1 வந்துருச்சு, இங்க எனக்கு 3 வந்துருச்சு. இங்க எனக்கு என்ன வரணும் தெரியாது. வித்தாகரத்தை அப்புறம் ரூட் ஆஃப் இதோட ஸ்கொயர் என்ன 1 தான். இதோட ஸ்கொயர் என்ன 9. ரெண்டையும் கொண்டா என்ன வரும் 10. ரூட் ஆஃப் 10. ரூட் ஆஃப் 10 வந்துச்சா? இப்போ சீக்கத்தியோட வேல்யூ என்ன சொல்லுங்க. சைனையும் டேனையும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? சைனையும் டேனையும். சைன் தீட்டானா இதுதான். ஒரு இமேஜோட ஆரம்பம் இதுதான். ஒரு இமேஜோட ஆரம்பம் இதுதான். இதுதான் சைனுக்கு இங்க வரும். சோ sin = 1 divided by √10. சைனுக்கும் காசுக்கும் மட்டும்தான் இங்க வரும். டேனுக்கும் காட்டுக்கும் இங்க வரவே வராது. இதை நம்ம பார்க்கவே மாட்டோம். ஆனா சைனுக்கும் காசுக்கும் இது ரெண்டையும் பார்ப்போம். புரியுதா என்ன வித்தியாசம்னு? ஃபர்ஸ்ட் என்னது sin θ. sin θ = 1 divided by √10. அது sin θ. cos θ னா என்ன 3 divided by √10. 3 divided by √10. √10ன்றது cos θ. அப்ப secant θ தமிழ்ல எதிர்பக்கம், எதிர்பக்கம் இது அடிப்பக்கம், இது கர்ணம். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? சைனுக்கும் டேனுக்கும் எப்பயுமே ஆரம்பம் இங்கதான். சைனுக்கும் டேனுக்கும் ஏன் ஏன்னா ரெண்டும் ஒண்ணு. sin tan θவோட ஃபார்முலா என்ன sin by cos. அப்ப tan வந்தாலும் அதே எதிர்பக்கம் தான் ஃபர்ஸ்ட் வரும். sin வந்தாலும் அதே எதிர்பக்கம் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப sin வந்துச்சுனா 1 divided by இங்க என்ன இருக்கோ அத போடணும். cos இருக்குனா இங்க போட்டுட்டு இதை இங்க போடணும் கீழ உள்ளது. சோ சைனுக்கும் காசுக்கும் கீழ உள்ளது மாறுமா மாறாதா? மாறாது.
அது என்னது டினாமினேட்டர் என்னது மாறாது பகுதி சொல்லணும்னா பகுதி வந்து பகுதி வந்து மாற போறது கிடையாது. அப்ப சைனுக்குனா 1/√10, காசுக்குனா 3/√10, டேனுக்குனா எதிர்பக்கம் பை அடிப்பக்கம் 1/3. 1/3. இப்ப சீக்கன்னா என்ன வரும் ஆன்சர்? எதோட தலைகீழி சீக்கன்? காசோட தலைகீழி சீக்கன். சீன்றது காசு, சீக்கு பதிலா எஸ் போட்டா என்ன சீக்கன்? அப்ப என்ன சொல்லு, சீக்கன்னா எதோட தலைகீழி என்ன வரும் ஆன்சர்? √10/3. √10/3. இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, சப்ப மேட்ரு இது. இந்த கணக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, பார்த்தோன்னே ஆன்சர் இருக்கு, நீ பார்த்து போற அவ்வளவுதான். இதுல உட்காந்து நீ முடிச்சுட்டு இருக்கிறது ஒண்ணுமே கிடையாது. சீக்கன் டீனா அதோட ஃபார்முலா என்ன? h/b-யா? நான் என்ன சொல்லியிருக்கேன், b விட h எப்பயுமே greater. இங்க bன்றது என்னது? 3. இங்க இதுவும் 3 தான், இதுவும் 3 தான். ஸோ ஆட்டோமேட்டிக்கா 3ன்றது அவன் சொன்ன மாதிரி இது ரெண்டையும் அடிச்சு விட்டு இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் எனக்கு ஆன்சர் ஆகும். அது தானே 3. இதை விட எது எனக்கு அதிகமா இருக்கும்? ஹைட்ஸ் தான் அதிகமா இருக்கும். அப்ப என்ன ஆன்சர் இருந்துச்சு? 3. அப்ப இது ரெண்டுல எது ஆன்சர் ஆகும்? √10 தான் ஆன்சர் ஆகும். இதை விட இதோட தான் வேல்யூ இருக்கும், இதோட இது வேல்யூ கம்மி. அப்ப ஆப்ஷன் செய்யாமலேயே ரெண்டு எலிமினேட் பண்ணிட்டு அவன் சொன்ன மாதிரி சீக்கிரம் இதுவும் பேஸ் தான், இதுவும் பேஸ் தான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா 3 எது இருக்கோ அதான் ஆன்சர். ஸோ ஆஃப்டர் எலிமினேஷன் மெத்தட் இது ரெண்டையுமே நான் எலிமினேட் பண்ணிட்டேன். எலிமினேட் பண்ணிட்டு இது ரெண்டுல பாக்குறேன், இது ரெண்டுல தான் எது ஆன்சர் ஆகும்? பேஸை விட எப்பயுமே ஹைட் அதிகமா இருக்கும். அப்ப பேஸை விட எது ஹைட் அதிகமா இருக்கு, இதுதான் அதிகமா இருக்கும், அப்ப இதுதான் ஆன்சர். புரியுதா? பெரிய விஷயமே கிடையாது, இந்த சம்மெல்லாம் சப்ப சம்மு. இதையும் சிஜிஐல கேட்க வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்துல கஷ்டமா இருக்கும், யோசிக்க முடியாது. மனப்பாடம் பண்ற செய்யற சம் கிடையாது, சொல்லிட்டேன். இதுவும் எஸ்எஸ்சி சிஜிஎல்ல கேட்கிற கொஸ்டின். tan a is equal to 3/5. tan a is equal to 3/5 அப்படின்னா ஆசையோட வேல்யூ என்ன? 3/5. ஆசை என்ன பண்ணுவோம்? 5 divided by something. ஆமா. tan theta-னா 3/5 கொடுத்துட்டாங்க. cos theta-னா 5 divided by something. கரெக்ட் தானே? என் மேல 5 இது மட்டும் தானே இருக்கு, தானே ஆன்சர்? நீ sin theta tan theta-ஓட வேல்யூ கொடுத்துட்டான், cos theta-ஓட வேல்யூ 5 divided by something, அதாவது கர்ணம் ஹைபோடெனஸ் தான். நீங்க என்ன பண்ற, ஹைபோடெனஸ் கண்டுபிடிக்கிற √3/4 கண்டுபிடிக்கிற. நம்ம ஆப்ஷன்ல மேல எனக்கு என்ன இருக்கு? 5 தான் இருக்கு. அப்ப ஆன்சர் ஓகேவா? அப்படி பண்றது பண்ணலாம், அதை விட ஈஸி. சோ இதுல பண்ணா இன்னும் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்களுக்கு சேவ் ஆகும், அடுத்த சம்மிங் போலாம். ஓகேவா? n is equal to 5/13, 7 cos b is equal to 24, secant a cos b cos b, cosecant b tan a. அதோட வேல்யூ என்ன? ரெண்டு ஃபிகரை போடுங்க, ரெண்டு ஃபிகரை போட்டு அடிச்சு கொடுத்தா ஆன்சர். டிஜிஎல் மெயின்ல கேட்ட விஷயம் இது 2022 சிட் எடுத்தோனே அவன் இங்க a கொடுத்திருக்கான், sin a 5/13 இருக்கு அப்படின்னா முதல்ல என்ன கொடுத்திருக்கானோ அங்க முதல் இடத்துல நம்ம டயகிராம் போடுறது நம்ம வேலையே, வேற எதுவுமே கிடையாது. சிஸ்ட் எடுத்தோனே பேசிக்கா டயகிராம்லயே ஆரம்பி, ரைட்டா? அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் அடுத்த ஸ்டெப்லாம் போயிட்டு இருக்கலாம். முதல் என்னோட என்ன டயகிராம்? sin a 5/13. அப்ப என்ன sin a? அப்ப a இங்க இருக்கு, அப்ப நான் என்ன சொல்லிருக்கேன், 5 ஆட்டோமேட்டிக்கா இங்க தான் வரும். சோ 13ன்றது இங்க வரும், ரைட்டா? இப்போ இது வந்து நம்ம இப்ப இது எனக்கு வேணும். அப்ப இது என்ன? 169 minus 25. அப்ப 169 minus 25 அப்ப என்ன வரும்? 144. 144 னா என்ன? 12. சோ ஆட்டோமேட்டிக்கா 5 12 13ன்றது ட்ரிப்ளெட்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். உனக்கு ட்ரிப்ளெட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது ஒரு போடணும் அவசியம் கிடையாது, 12 நீனே போட்டுருவ, ரைட்டா? சோ இந்த 12ன்றது நான் கண்டுபிடிச்சிட்டேன் பேஸ். இது டிகிரி a க்கு வச்சு நான் செஞ்சிருக்கேன். செகண்ட் b ன்னு ஒன்னு கொடுத்திருக்கான், கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இங்க a கொடுத்திருக்கான், இங்க b கொடுத்திருக்கா, ரெண்டையும் நான் வச்சு கண்டுபிடிச்சாதான் எனக்கு சம் செய்ய முடியும். சோ அடுத்து என்ன? cos b 7 இருக்கு, யோசிக்க கூடாது, இந்த 7 அப்படியே கீழ போகும், அவ்வளவுதான். சோ cos b is equal to 24 divided by 7, அவ்வளவுதான், ரைட்டா? அது யோசிக்கிறதுக்கு இருந்தா 7 தான் கொடுத்திருக்கானே யோசிக்க கூடாது, அப்படியே இத பண்ணிட்டு 24 divided by 7ன்றதா cos b. அப்ப செகண்ட் என்ன? b போட்டாச்சு. cos b என்ன பண்ணுது? cos b னா என்ன?
அதாவது உங்க மைண்ட்ல ஏதாவது ஒண்ணு பெர்மனண்டா கான்ஸ்டன்டா ஞாபகம் இருக்கணும். மெமரைஸ் பண்ணியோ இல்லை என்ன பண்ணியோ எனக்கு தெரியாது. இப்ப நான் எனக்கு இதை பார்த்தோன்னே என் மைண்ட்ல என்ன ஆகும், டேன் தான் ஞாபகம் வரேன் ஃபர்ஸ்ட். நான் வேற எதுவுமே ஆகுது காட்டுன எனக்கு டேன் போகும். டேன்னா என்ன, டேனோட தலையிலே தான் காட்டு. நான் டேன் வரும்போது என்ன பண்ணுவேன், என் கை இங்க போகும். அப்ப காட்டுன வரும்போது நான் மாத்தி போட போறேன். அப்ப என்ன பண்ணணும், இங்கே 24 வரும், அவ்வளவுதான். ரைட்டா? சோ உனக்கு ஒரு ஒரு சம பாக்குற அப்படின்னா சைன் ஏனா டக்குன்னு உனக்கு என்ன போடணும்னு தெரியணும். காட்டுல வரும்போது உனக்கு டேனை வச்சு ப்ளஸ் போடணும்ன்றது உங்களுக்கு அந்த ஐடியா வரும். அவ்வளவுதான். சோ எனக்கு இது வேணும். அப்ப என்ன பண்ணுவேன், இதோட ஸ்கொயர் என்ன 49, இதோட ஸ்கொயர் 24 ஸ்கொயர் என்ன 526 தானே. 526 பிளஸ் 49 625. அப்ப இங்க 25. ரைட்டா? சோ இது ஒரு ட்ரிப்ளெட். 7 24 25ன்றது ஒரு ட்ரிப்ளெட். உனக்கு தெரிஞ்சுனா 25 வந்துரும். இல்லன்னா நீ பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். முடிஞ்சு போச்சு. நான் a கண்டுபிடிச்சிட்டேன், b கண்டுபிடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறான், சீக்கன் a கேக்குறான். சோ சீக்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன போகணும், கொசீக்கனுக்கு போகணும், காசுக்கு போகணும். சாரி, காசுக்கு போகணும். ஏன்னா காசோட தலையில தான் சீக்கன். s ன்னு வந்துருச்சுனா எனக்கு c போகணும். நல்லா யோசிச்சுக்கோ, s ன்னு இருக்கு, எனக்கு c போகணும். அப்ப c காசு. அப்ப c ஓட வேல்யூ என்ன, காஸ் ஓட வேல்யூ 12/30. எனக்கு சீக்கன் a வேணும். அப்ப 30/12 இன்டு cos b. சோ இங்க ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்துரும் cos b. cos b னா 24 * 25 divided by 25. நெக்ஸ்ட் என்ன, cosecant b. cosecant c இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன பண்ணனும், sin க்கு வரணும், sin b க்கு வரணும், sin b. அப்ப 7 divided by 25 தானே sin. ஓகே ரைட். இப்போ என்ன பண்ண போறீங்க, அடிச்சு கொடுக்க போறீங்க. 25 ரிசல்ட் கேன்சல் ஆயிரும். 2 6 அவ்வளவுதான். இது ரெண்டே பெருக்குனா 42, மேல உள்ளது பெருக்குனா 65. 65 divided by 42 ஆன்சர். இது ரெண்டு டயகிராம வச்சு நான் சம செஞ்சிருக்கேன். நான் ஒரு டயகிராம் வந்து சம செய்ய போறேன். இப்ப இந்த cos b இருக்கு, இந்த cosecant b இருக்கு. இது என்ன பண்ணலாம், cosecant என்ன எழுதலாம், 1/sin. sin b எழுதிக்கலாமா? அப்ப இந்த cosecant b எனக்கு தேவை இல்லையா? அப்ப cos b divided by sin b equal to என்ன, cot b யா? cot b ஆட்டோமேட்டிக்கா இங்க எனக்கு இருக்கா, இதுக்கு நான் போடலாமா? சோ புரியுதா என்ன சொல்றேன்னு? cosecant b க்கு பதிலா cosecant b னா என்ன, 1/sin b. சோ எனக்கு இது தேவை இல்ல, என்ன பண்ணிட்டேன், அதுல 1/sin b போட்டேன். சோ cos b divided by sin b equal to ஆட்டோமேட்டிக்கா cot b. அப்ப இந்த secant a வை அப்படியே போடுங்க, இதுக்கு பதிலா 24/7 போடுங்க, இதுக்கு போடுங்க. சோ ஒரே ஃபார்முலா, ஒரே ஒரு a வச்சே உங்களுக்கு முடிஞ்சிடும். இந்த b ன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா a. காரணம் என்னன்னா எனக்கு இங்க வேல்யூ இருக்கு, 24/7ன்ற வேல்யூ போட்டுருப்பேன். இந்த a யோட வேல்யூ, இந்த a யோட வேல்யூ மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். சோ இந்த b யோட தான் எனக்கு தேவை. 13/12 இன்டு 24/7 இன்டு 5/12 அடிச்சு கொடு. 1 times 2 times 1 times 2 times 2 6 அதே 65 divided by 42. புரியுதா? ஓகே. ஃபர்ஸ்ட் டயகிராம் போட்டு ட்ரை பண்ணுங்க. போட்டு எல்லாத்தையும் நீ மூணை பார்த்தோனே டைரக்டா நாலேஜுக்கு போகாத. காட் பி 24ன்றது நீ பார்க்கல, வேற ஏதோ பார்த்துட்டு போட்ட. கொஸ்டினை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு போடு. திரும்பி திரும்பி சொல்லிட்டேன், பரீட்சையில எவனும் வந்து சொல்ல மாட்டாங்க. பரீட்சையை முடிச்சுட்டோன்னே ஐயோ ஆன்சர் வந்துடும். நான் பரீட்சையில நீ கொடுக்குற தப்பான ஆன்சரும் கண்டிப்பா ஆப்ஷன்ல இருக்கும், அதை மட்டும் மறந்துடாது. ஒன்னே மணி நேரத்துல தான் கொடுத்துருப்பாங்க. சூப்பர் ஆன்சர் வந்துச்சுன்னா போடுவேன், ஆனா ஆன்சரே தப்புன்றது பரீட்சை வெளியே வந்தப்போ தான் தெரியும். 15/17 sin b equal to 15/17 அப்படின்னா ஃபர்ஸ்ட் நார்மலா டயகிராம் போட்டாச்சா? சொல்றேன் எங்கடா வரும், 15 எங்க வரும், 17 எங்க வருது? 15 வந்து ஆப்போசிட்ல வரும், 17 வந்து கர்மத்துல வரும். டயகிராம் போட்டாச்சா? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான், 8/, ஓகே போட்டாச்சு. ஓபன் பிராக்கெட் secant b, அதாவது காசோட இன்வெர்ஸ் 17/8. அடுத்து tan க்கு நார்மலா அவ்வளவுதான், அது ரெண்டையும் போடணும். அப்படி
15/8 ரெண்டையும் மைனஸ் பண்ணா 2/8 எதுக்கு எல்சிஎம் எடுக்க போற 2/8 ரைட்டா சோ ஆட்டோமேட்டிக்கா இங்க 8 8 கேன்சல் ஆயிரும் 2/17 ஆன்சர் முடிஞ்சு போச்சு நீங்க நாம அப்ளை பண்ணி பண்ற மெத்தட் இப்போ இதுல என்ன ஈஸியான மெத்தட் காசை மல்டிப்ளை அந்த காசு அப்படியே உள்ள கொண்டு போங்க சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 1/3 அப்ப இங்க காசு இருக்கு இங்க 1 காசு என்ன ஆகும் அடியே ஓகே அடுத்து திரும்பி காசு இங்கே போகுமா tan ஓட இது என்ன sin டிவைடட் பை காசு தானே அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் இந்த காசு கேன்சல் ஆயிடும் அப்ப 1 மைனஸ் sin b டேரக்டா அது முடிச்ச ஆன்சர் 1 எங்க இருக்கு sin b அவனே கொடுத்திருக்கான் சோ ஆன்சர் 2/17 cos b secant b minus cos b so இங்க ஒண்ணு இங்க sin புரியுதா புரியல ஓகே தானே ஒரு நம்பர் ஒரு நம்பர் 23 டிவைடட் பை ரூட் ஆஃப் 23 இருக்கா ஆமா இது வந்துச்சுனா ஒண்ணும் பண்ண தேவையில்லை ரூட் ஆஃப் 23 ஏ பெருக்குங்க ரூட் ஆஃப் 23 மேலே எங்க பெருக்கு என்ன வரும் இது ரூட் ஆஃப் 23 என்ன ஆயிரும் 23 ஆயிருமா இந்த 23 திரும்பி கேன்சல் ஆயிருமா அப்படிதான் பிரிக்கணும் நம்ம புரியன்றனால தான் ரூட் ஆஃப் 23 ஆல பெருக்கணும் ரூட் ஆஃப் 23 ஆல பெருக்கினா இது ரூட் ஆஃப் 23 ஆயிரும் இதை கேன்சல் பண்ணி ரூட் ஆஃப் 23 ஆயிரும் அவ்வளவுதான் sin θ எங்க வரும் 11 12 எங்க வரும் என்ன sin வந்து sin இங்க வரும் ஆப்போசிட்ல வரும் 11 ஆப்போசிட்ல வரும் இங்க 11 12 12 அதுக்கு எது நவீன்ல சொல்லு தர்மத்துல வரும் சொல்லு இங்க என்ன ஒரு பேஸ் என்ன வரும் பேஸ் வந்து கூட்டி பதி கூட்டி எல்லாம் போறேன் 123 123 இருந்துச்சு 121 144 ரெண்டு ஸ்கொயர் எடுத்தோம்னா 121 வந்து 11 ஸ்கொயர் வந்து 121 11 ஸ்கொயர் வந்து 121 12 ஸ்கொயர் வந்து 144 ரெண்டும் மைனஸ் பண்ணோம்னா 23 அது வந்து √23 வெரி குட் √23 வந்துச்சா வந்துருச்சு சரி இப்ப இந்த tan θன்ற இடத்துல என்ன போடுவா tanக்கு வந்து என்ன சொல்றீங்க இதான் ஃபர்ஸ்ட் சொல்றேனே சொல்லு tanக்கு 11 பை கீழ √23 அப்புறம் சீக்கன் சீக்கன் வந்து 12 பை √23 ரெண்டுமே சேம் சேம் அப்ப ஈஸியா எடுக்க தேவையில்லை அப்படியே கூட்டிடலாம் 23 டிவைடட் பை √23 சோ இப்படி வருது அப்ப என்ன பண்ணணும் மேலே √23 பெருக்கு கீழே √23 பெருக்கு ரைட்டா சோ √23 என்ன 23 அப்ப 23 கேன்சல் ஆயிரும் பேலன்ஸ் √23 இந்த ஆன்சர் ஓகேவா புரியுதுல அடுத்த சம் ஆப்ஷன் 4 ஓகே தானே சரி இத பாரு ஏன் அந்த மார்க் இத போட்டாச்சுல tanக்கு வந்து 1 டிவைடட் பை √10 போட்டாச்சு சோ இங்க √11 அப்படிங்கிறது என்ன √1 டிவைடட் √10 √10ன்றது என்னது 10 தான் சோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் போட்டு √11 கண்டுபிடிச்சாச்சு சோ sin a ன்றது 1 டிவைடட் பை √11 போட்டுட்டேன் cosecant a ன்றது இதோட இன்வெர்ஸ் சோ √11 டிவைடட் பை 1 சோ டினாமினேட்டர்ல 1 போட்டாலும் தான் போடல 1 தான் இந்த ஸ்டெப் வரையும் போட்டுட்டீல இது என்ன பண்ணுவோம் அடுத்து நார்மலா பண்ணா என்ன பண்ணுவோம் LCM எடுப்போமா LCM எடுக்க போறோம்னு அவசியம் கிடையாது நம்ம எப்படி மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கும்ல 5 2/3 எப்படி போடுவ அதேல ஒண்ணே தான் திருப்பி போடலாம் 5 2/3 17/3 அவ்வளவுதான் அதே தான் அங்கேயும் 5 2/3 என்ன போடுவ 17/3 போடுவீல அதே தான் இங்கேயும் இது ரெண்டையும் பெருக்கி கூட்டுவீல இது ரெண்டையும் பெருக்கு √11 * √11 என்ன
11 11 அதோட என்ன பண்ணணும் 11 ஓட 1 கூட்டினா 12 வந்துருச்சு டிவைடட் பை ரூட் 11 அவ்வளவுதான் ஆன்சர். சோ குடுக்கறத வச்சு காப்பி போட்டாச்சு 3 4 ட்ரிப்ளெட் 5 ரைட்டா 5 போட்டாச்சு இன்டு p போட்டாச்சு. சோ cos ஸ்கொயர் θ ஓட வேல்யூ என்ன? cos ஸ்கொயர் θ ஓட வேல்யூ என்ன? cos நல்லா கேட்டுக்கோ, உங்க மைண்ட் வெளியில வச்சுக்கோங்க. சைன்னா எனக்கு மைண்ட் இங்க போகும், cosனா ஆட்டோமேட்டிக்கா இங்க போகும். அப்ப cos θனா 4 divided by 5. அப்ப ஸ்கொயர் பண்ணனும்னா என்ன? 16 divided by 25 இன்டு sin θ 3 by 5 equal to cot square θ. இங்க ஆல்ரெடி cot θ வே கொடுத்துட்டான், அங்கலாம் பார்க்கணும் அவசியம் கிடையாது. எனக்கு இதோட ஸ்கொயர் அவ்வளவுதான் 16 by 9. நீ இப்ப இங்க பார்க்கணும் அவசியம் கிடையாது. cot θ கொடுத்துட்டான், அவன் சொல்றான் இதுல நீ இந்த cot θ சிக்னா அப்படியே ஸ்கொயர் பண்ணி போட்டுற அவ்வளவுதான். நீ அந்த அஞ்சு அடிக்கிறாங்க. இந்த எந்த அடியா எங்க இருக்கு அஞ்சு? அந்த அஞ்சு சரி. இந்த அஞ்சு இந்த இந்த ஆயிரும். அதுக்கப்புறம் இது எப்பறா இப்ப இந்த 16 அடிக்கிற மாதிரி 16 அப்ப 25 27 அவ்வளவுதானே. அவ்வளவுதான். இப்ப p is equal to 25 27. ஆமா இது அப்படியே இருக்கு போயிரும். 25 divided by 27. அட்வான்ஸ் ஓகேவா? இந்த பெருக்க cos square θ sin square θ ஈக்குவல் இருக்கா? ரைட்டா? அப்ப இந்த cos ஸ்கொயரும் இந்த cos ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருமா? ரைட்டா? அப்ப 5p is equal to 5p sin θ is equal to 1 divided by sin square θ. இந்த sin இங்க போயிருமா? அப்ப 5p is equal to 1 divided by sin cube θ. டைரக்டா அடிச்சு sin என்னது வேல்யூ 3 by 5 தானே? அப்ப 3 cube என்ன? 125. 5 cube 27. ஐயோ ஏன் மாத்தி போட்டுறீங்க? 1 divided by வருது, அப்ப ஆட்டோமேட்டிக்கா மேல போயிடும். 1 divided by 27 divided by 125 வரும். இந்த 125 ன்றது ஆட்டோமேட்டிக்கா மேல போகும். இதெல்லாம் சின்ன சின்ன இது புரிஞ்சுக்கோ. 1 divided by 27 divided by 125 வரும். இந்த 125 எனக்கு இங்க போயிடும். அதனால தான் டைரக்டா இங்க போட்டாச்சு. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் செய்ய கூடாது. என்ன வச்சுக்கோ, பார்த்தோனே உங்களுக்கு புரியணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதை அடிச்சு கொடுத்தா என்ன 25. அப்ப ஆன்சர் 25 divided by 27. புரியுதா? 1 divided by sin cube θ தானே? sin ஓட வேல்யூ என்ன? இந்த பாரு 3 ஸ்கொயர் என்ன? 5 ஸ்கொயர் என்ன? 5 கியூப் என்ன? சாரி 3 கியூப் 27, 5 கியூப் 125 தான் போட்டுருக்கு. 1 divided by 27 divided by 125 போடுவேன். அப்ப 125 மேல போகும். இங்க sin cube இருக்கு. அந்த 5 யும் 125 கேன்சல் ஆனா 25 ஆயிரும். is equal to root of 11 கொடுத்துறாங்க. இந்த root of 11 என்னவா எடுத்துக்கலாம்? கீழ நமக்கு 1 இருக்குன்னு வெச்சுக்கோ அவ்வளவுதான். ஓகேவா? சோ cot θ is equal to root of 11 divided by 1. சோ ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோ. காட்னா அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அதை நீ தெரியும் வேணாம் உனக்கு அது. ரைட்டா? p by p h by p அதெல்லாம் யோசிக்காத. படம் போட்டேன் எனக்கு cot θ root of 11 divided by 1 இருக்கு. காட்டுனாலே எனக்கு மைண்ட்ல என்ன வந்துரும்? tan வரணும். காட்டுனா உட்கார்ந்து நீ இதுதான் வித்தியாசம். நீ மனப்பாடம் பண்ணினா நீ தப்பா போடுவ. யோசிப்ப. நீ மனப்பாடம் பண்ற வரை இது பிரச்சனை இருக்கு. கான்செப்ட புரியும்போது tan ஓட இன்வெர்ஸ் தான் காட்டு. tan என்ன சொல்லிட்டு இங்க எல்லாம் ஆரம்பிக்கும். அப்ப காட்டுன ஆட்டோமேட்டிக்கா இங்க ஆரம்பிக்க போகுது. ரைட்டா? அப்ப என்ன வரும்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு இது தேவை. அப்ப இது தேவைன்னா என்ன? பித்தாகரஸ் தியரம். இதோட ஸ்கொயர் 1 தான் பிளஸ் இதோட ஸ்கொயர் என்ன? 11. ரைட்டா? போட்டனா 12. அப்ப எனக்கு வேணும் ரூட். சோ ரூட் ஆஃப் 12 முடிஞ்சு. டயகிராம் முடிஞ்சு. அவ்வளவுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீ செய்ய போற. அடுத்து என்ன? கொசிக்கனும் சீக்கன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்ப கொசிக்கன்னா இதோட இன்வெர்ஸ் இங்க c இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா sin ஓட இன்வெர்ஸ். sin வந்துட்டா எனக்கு s வந்துறணும். அப்ப s ஓட இன்வெர்ஸ் தான் கொசிக்கன். அப்ப sin என்ன போடுவேன்? இது டிவைடட் பை இது போடுவேன். அங்க எனக்கு கொசிக்கன் இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது டிவைடட் பை இது. அப்ப ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர். கீழ 1 போட்டாலும் ஒண்ணுதான், போடாம இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மைனஸ் சீக்கன் என்ன? cos ஓட இன்வெர்ஸ். cosனா இங்க இருந்து இத போடுங்க. அப்ப எனக்கு சீக்கன் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா ரெண்டுமே அதோட இன்வெர்ஸ்ன்றனால ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுக்கு கீழ இங்க தான் வரும். அதாவது ஃபர்ஸ்ட் இது வரும் இன்வெர்ஸ்ன்றனால sin என்ன போடுவ? இது டிவைடட் பை இது.
காசு என்ன பண்ணுவோம் இது டிவைட் பை இது. அப்ப இன்வெர்ஸ் ரெண்டுமே இன்வெர்ஸ் தான். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோம் இது ரெண்டுமே மேல வந்து இது கீழ வந்து ரைட்டா. அப்ப செகண்ட் ஸ்டெப்ல √12 டிவைட் பை 11 ஹோல் ஸ்கொயர் அவ்வளவுதான். இது மேல மைனஸ் இருக்கு. √12 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் √12 டிவைட் பை √11 ஹோல் ஸ்கொயர் அவ்வளவுதான். ஃபார்முலா சிம்பிளிஃபிகேஷன் வந்து போற இது என்ன ஸ்கொயர் பண்ணினா 12 தான். இத ஸ்கொயர் பண்ணா 12 தான். இது ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? So 12 minus 12 divided by 11 கீழ 12 plus 12 divided by 11 அவ்வளவுதான் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப். நான் ஒன் பை ஒன்னா சொல்றேனால இருக்கு. ரைட்டா? இங்க என்ன பண்ணுவ? எல்சிஎம் எடுத்து பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி. இந்த எல்சிஎம் எடுத்து பண்ணா நார்மலா மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் போடுற மாதிரி என்ன 11 into 12 என்ன 132 டோட்டல் மைனஸ் பண்ணினா 120 கரெக்ட் தானே? மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் பண்றோம். அதாவது அந்த மாதிரி 5 2/3 எப்படி போடுவோம்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி போடுவோம். ஓகேவா? சோ இங்க மைனஸ் இருக்கறனால மைனஸ் பண்றேன். சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 132 minus 12 120 divided by 11 கரெக்ட்டா? சோ இது எல்லாத்தையும் 120 divided by 11 சேம் 132 plus 12 அப்போ 144 divided by 11 இந்த 11 11 அப்படியே கேன்சல் ஆகும். இது ரெண்டே ஆட் பண்ணா என்ன 10 12 5/6 ஆன்சர். ஏதே கிடையாது உனக்கு டேன்னா என்ன அங்க நீ அப்ளை பண்ணணும். நீ அப்ளை பி உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணி பண்ணா செட் ஆகாது. அங்க நீ ஹச்சுக்கு பதிலா பி வருமா, பிக்கு பதிலா ஹச் வருமா, உட்கார்ந்து எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கணும்? தேவையே கிடையாது. உனக்கு தேவை டேன்னா என்ன, காட்னா என்ன, காசுனா என்ன. டேன் வந்து நான் எதை போட போறேன், சைன் வந்து எதை போட போறேன். உனக்கு இப்ப இது நான் வந்து எனக்கு நான் மைண்ட்ல நான் வச்சுக்கிட்டது சைன். எனக்கு நாங்க கொசிக்கன் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி சி வருது கொசிக்கன். அப்ப சைனோட இன்வெர்ஸ் தான் கொசிக்கன். எஸ்சி இதை மட்டும் மாத்திக்கோங்க. அதே மாதிரி காட்டுன்னு வந்துச்சுன்னா உன் மைண்ட்ல டேன் வரணும். ஃபர்ஸ்ட் காட்டுக்கே போகணும் அவசியம் கிடையாது. டேனோட இன்வெர்ஸ் தான் காட்டு. ஸோ இதை நீ ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டீங்கனாலே இந்த டயராம் தான். டயராம் போட்டதுனால அடுத்த ஸ்டெப்ல நீ ஆன்சர் வந்துடும். ரைட்டா? அடுத்த சம் போடுங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? இது ரெண்டையும் பெருக்குவோம். கார்த்திக் கவனிங்க. இத முடிச்சிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இது ரெண்டையும் பெருக்கணும். இந்த ஒரே ஒரு a இந்த நம்பரை வச்சு இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். அப்ப AC AD இங்க பிளஸ் இருக்கு, இங்கேயும் பிளஸ் இருக்கு, இங்கேயும் பிளஸ் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் தடவை பண்ணும்போது எல்லாரும் பிளஸ் வரணும். இங்க மைனஸ் இருக்கு. அடுத்து மைனஸ் BC மைனஸ் BD வரணும். மைனஸ் BC மைனஸ் BD வரணும். பிளஸ் மைனஸ் மைனஸ் அவ்வளவுதான். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவ? இங்கேயும் பிளஸ் இருக்கு, இங்க எல்லாமே பிளஸ் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? பிளஸ். நெக்ஸ்ட் 7 cos A கரெக்ட்டா? 7 cos A க்கு என்ன போடணும்? cos A க்கு என்ன போடுவ? வேல்யூ √5/3. so 7/3 போட்டாச்சா? அடுத்து சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு, அடுத்த ஸ்டெப் முடிஞ்சு. அடுத்து என்ன பண்ணனும்? மைனஸ் 3 tan A. அப்ப 3 tan A க்கு என்ன போடுவ? 2/2 2 divided by √5. அடுத்த ஸ்டெப் மைனஸ் tan A into cos A. அப்ப என்ன போடுவ? tan எப்படி போடலாம்? sin by cos. sin by cos into cos ஆ? அப்ப cos கேன்சல் ஆயிருமா? அப்ப எனக்கு என்ன பண்ணணும்? அப்ப என்ன இங்க வரும்? 2/3 மைனஸ் sin A. sin A என்ன வரும்? 2/3. நல்லா கேட்டுக்கோ. இது ரூட்ல இருக்கு, இது தனியா வச்சுக்கோ. இது ரெண்டு எனக்கு ரூட் இல்லாம இருக்கு. ரைட்டா? சோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் பண்ணு. என்ன வரும்? அப்படியே மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் தான். 63 61/3 புரிஞ்சா? 61/3 நேர்மா புரியுதா? 21 இருக்கு, 2/3 இருக்கு. என்ன பண்ணுவ? அப்படியே மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல போட்டா 61 divided by 3 போட்டனா முடிஞ்சு. அடுத்து என்ன வரும்? அடுத்து பிளஸ் போட்டுக்கோ. இப்ப
3√5ன்றது என்ன எடுப்ப ஓகேவா √5 into √5 அப்ப 35 மைனஸ் இங்க என்ன வரும் இங்க என்ன வரும் 6 இருக்கு இது 2 6 அப்படி போட்டுக்கோ 6 அப்ப 18 divided by 3√5 கரெக்ட் தானே சோ ரெண்டே மைனஸ் பண்ணா 17 அவ்வளவுதான் சோ ஆன்சர் வந்து என்னது 61/3 plus 17 divided by 3√5 21/7 அர்ஜுனும் அப்படியே 3 into 29/21 plus 3 into 20 divided by 21 1 7 7 7 49 divided by 7 காசு வந்து கொசுக்கு1 by 13 ரைட் அடுத்து என்ன 13/5 கொசிகனோட வேல்யூ என்ன சைனோட வேல்யூஸ்னா 13/5 அடுத்து காட்டு சொல்றா 12/5 12/5 அவ்வளவுதான் 12 square divided by 5 square 144 divided by 25 ஒரு பூ கொண்டு வந்துடலாமா இந்த காசு இங்க வந்துரும் 3 இங்க வந்துரும் அப்ப sin by cos theta is equal to 4/3 ஆ இந்த காசு இங்க வந்துரும் இந்த 3 இங்க போயிடும் ஒரு பூ கொண்டு வந்துறேன் சோ sin by cos ஓட வேல்யூ என்ன 10 சோ tan theta ஓட வேல்யூ 4/3 அப்ப இந்த இடத்துல என்ன போடுவ 4/3 whole square. அப்ப 9 plus sin theta ஓட வேல்யூ என்ன 4/5 அதுக்கப்புறம் 3/5 இங்க என்னது ரெண்டுக்கு காமன் LCM 5 அப்ப இது அப்படியே என்ன ஆயிரும் 1/5 ஆயிரும் அப்ப 16/9 plus 1/5 LCM ல எடுக்க கூடாது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுனா அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் 89 plus 45 divided by 45 புரிஞ்சா அடுத்து 7 minus 3 7 plus 3 divided by cos நான் போடுறேன் sin theta divided by cos theta எல்லாத்தையும் cos ஆல் டிவைட் பண்ணு அப்ப sin theta divided by cos theta என்ன cos theta divided by cos theta cancel sin theta divided by cos theta tan theta அப்ப இங்க tan theta பதிலா என்ன 7/4 4 cancel ஆயிரும் 7 minus 3 7 plus 3 7 minus 3 என்ன வேல்யூ 4 divided by 10 2/5 கொடுத்திருக்காங்க நீ போறது நார்மல் மெத்தட் ரைட்டா எனக்கு tan கொடுத்திருக்காங்க இங்க sin இருக்கு cos இருக்கு sin இருக்கு cos இருக்கு அப்ப எல்லாத்தையும் நான் tan ஆ மாத்த போறேன் என்ன பண்ண போறேன் டிவைடட் பை எல்லாத்தையும் cos ஆல் டிவைட் பண்ண போறேன் அப்ப டிவைடட் பை cos divided by cos divided by cos divided by cos இந்த sin by cos என்ன ஆகும் tan ஆயிருமா அப்ப இது எல்லாத்துக்கும் பதிலா 7/4 போடுங்க cos கேன்சல் ஆயிருமா இந்த cos இந்த cos கேன்சல் ஆயிருமா அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் பதிலா 7/4 போட்டுருங்க ரைட்டா 4 கேன்சல் ஆயிரும் 4 கேன்சல் ஆயிரும் சோ 7 minus 3 7 plus 3 4/10 2/5 tan என்னடா இருக்கு ஏன்னா sin cos இருக்குல்ல இங்க sin cos இருக்கு sin cos இருக்கு ஏதோ ஒன்னு நான் பண்ண போறேன் பண்ணா எனக்கு என்ன ஆகணும் இந்த tan நான் யூஸ் பண்ணனும் அவ்வளவுதான் இந்த விஷயம் இந்த tan இந்த கொஸ்டின்ல நான் யூஸ் பண்ண போறேன் அப்ப உனக்கு tan θ என்ன தெரியும் sin θ divided by cos θ தெரியுமா தெரியாதா tan θ என்ன sin θ divided by cos theta cos θ தானே இங்க என்ன இருக்குல்ல இந்த sin இங்க என்ன இருக்கு cos இங்க என்ன இருக்கு sin இங்க என்ன இருக்கு ரெண்டே cos இங்க என்ன இருக்கு இந்த sin எனக்கு இப்ப tan ஆ மாத்தணும்னா நான் என்ன பண்ணணும் sin by cos cos ஆல டிவைட் பண்ணா எனக்கு tan ஆ மாறிடுமா அப்ப இங்க நான் ஒரு இடத்துல நான் cos ஆல நான் டிவைட் பண்ணேன் அப்படினா இங்கேயும் நான் டிவைட் பண்ணனும் அதே மாதிரி இங்க எனக்கு வேணும்னா அதான் இங்க எனக்கு வேணும்னா மேலே மட்டும் டிவைட் பண்ணனும் புரியுதா மேலேயும் பண்ணனும்னா அடுத்து இங்க வேணும்னா இங்கேயும் பண்ணனும் அப்ப எல்லா இடத்துலயும் நான் cos ஆல என்ன பண்ணனும் டிவைட் பண்ணனும் அப்ப sin divided by cos என்ன ஆட்டோமேட்டிக்கா tan tan ஆயிருமா இங்க 7 இருக்கா 35/7 எதுக்கு நான் 35/7 5
நீ என்ன இப்படி போய் சொல்றியா? 7 7 அடிச்சு கொடுத்துருவ. அவ்வளவுதான். அதுக்கு காசு காசு அதிகம். இங்க என்ன காசு காசு அதிகமா? அப்ப இங்க 3 தானே இருக்கு. அப்ப என்ன ஆல்ரெடி 5 மைனஸ் 2 2. கரெக்ட். கீழ என்ன இருக்கு? அதே மாதிரி இது என்ன? 7 7 போயிடும். வெறும் 5 5 பிளஸ் 3 என்ன? 2. அப்ப என்ன 2/8 2/8 அடிச்சு கொடுத்தா என்ன? 1/4. இங்க ஒரு 4 இருக்கு. சேம் அதேதான் tan ஸ்கொயர் a இருக்கு. அப்ப எல்லாத்தையும் cos ஸ்கொயரை டிவைட் பண்றேன். cos ஸ்கொயரை டிவைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா sin உம் cos உம் tan ஆயிரும். இங்க கேன்சல் ஆயிரும், இங்க கேன்சல் ஆயிரும், இங்க tan ஆயிரும். 5 இன்டு 4/16 வரும். ரைட்டா? -2. அதே மாதிரி கீழ 15 இன்டு 4/16 பிளஸ் 3 எல்லாத்தையும் அடிச்சு கொடுத்தா 2/87